நீங்கள் அதிமுகவை கேட்டோம்னா திமுக பக்கம் ஆக்கிரமிப்பு இருக்குன்னுவாங்க, திமுகவை கேட்டோம்னா அதிமுக பக்கம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அண்ணா அறிவாலயம் முரசொலி அலுவலகம் கூட வந்து பஞ்சம் நிலத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருக்குது. இல்லை, அது திருமாவளவன் கூட சொல்லியிருக்காரு. அதிமுக கூட்டணியிலேருந்து அவர் கூட்டணி மாற போகிறதா பேச்சு அடிப்படுகிறது. அப்போ நக்கீரன் ரிப்போர்ட்டு கேட்குறாரு, நீங்கள் அண்ணா அறிவாலயம் போவீங்களான்னு கேட்குறாரு. அதாவது கூட்டணி மாற போகிறீங்களா அப்படின்னு கேட்டோடனே அவர் சொல்கிறாரு, ஆமாம் அண்ணா அறிவாலயம் போவேன், அண்ணா அறிவாலயம் பஞ்சம் நிலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது, அதை மீட்டெடுப்பதற்கு நான் போவேன் அப்படின்னு சொன்னார். ஆமாம் அப்படின்னு சொன்னார். ஒட்டுமொத்தமான இன்னைக்கு பறையர் சமூக மக்கள், குறிப்பாக பட்டியல் சமூக மக்கள் படித்து மேலே வந்திருக்காங்க, அவங்க வந்து பேண்ட் ஷர்ட் போட்டிருக்காங்க, தெருவில் இறங்கி நடக்கிறாங்கன்னா நாங்கள் தான் காரணம். பெரியார் இந்த பஞ்சமி நில மீட்பு குறித்து எங்கேயாவது பேசியிருக்காரா? கூலி உயர்வு கேட்டால ஏன்டா குண்டு போட்டு சாவறீங்க, அடிபட்டு சாவறீங்க, கொடுக்குறத வாங்கிட்டு போக வேண்டியதானடா. நான் இந்த கம்யூனிஸ்ட்காரன் 4 பயல உதறாளுங்க பாரு, இவனுங்க தான் பிரச்சனையை ஏற்படுத்துறாங்கன்னு கீழ்வெண்மையில் பேசினவர். நான் வந்து ரவிக்க போடுறதே சகிக்காத ஒரு மனுஷன், விலைவாசி ஏறி, ஆமாம் எனக்கு லேண்ட் இருக்குன்னு நினைப்பாரா? இந்த ராமசாமி நாயக்கரையும் பட்டியல் சமூக மக்களையும் இணைத்து கேள்வி கேட்பதே தப்புன்னு. அதால் இன்றைக்கு வந்து சீமான் அவர்கள் வந்து இதை சொல்லுவது, இந்த பிரச்சனை இருக்கு, இவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள், இவ்வளவு மக்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை கொடுங்க, அல்லது சம்பந்தப்பட்ட மக்களாவது கொஞ்சம் விழிப்பு நினைச்சு அதை தேடுங்க அப்படின்னு ஒரு தேடுதலை ஆரம்பித்திருக்கிறார்கள். சீமான் அவர்கள் வந்து இது பண்ண பிறகு விடுதலை சிறுத்தைகள் ஆலோசனை கூட்டம்லாம் போடுறாங்க, பஞ்சம் நிலத்தை எப்படி மீட்கலாம், அடமான வச்சது பல இடங்களில் நீங்கள் தான் இன்னைக்கு மீட்கலாம்னு அட்லீஸ்ட் அவங்கள வந்து அந்த பக்கமாக திருப்பி விட்டுருக்காருல்ல. 1 லட்சம் நன்றிக்கு மேலே தான் அண்ணன் சீமானுக்கு நம்ம சொல்லணும். கழிவறையை சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து 500 கோடியை வந்து தனியாருக்கு ஒதுக்கிட்டாங்க. 1000 சில்லற கோடினா அது 3 ரூபாய் 14 காசு. இந்த காசை இப்போ 363 ரூபாய்க்கு மாற்றிருக்காங்க. 363 ரூபாய்க்கு இன்னைக்கு மாற்றி ஒரு நாளைக்கு ஒரு பாட்டில் ஹார்பிக் வாங்கி உள்ள ஊற்றிடுவாங்க போல. டெய்லி தேனை ஊற்றி வந்து கழுவுனா கூட வந்து வராது, அப்படி வராதுண்ணே. 1167 கோடி ரூபாய் ஊழல். சரி, அந்த கம்பெனி ஏற்கனவே கக்கூஸ் கருண கம்பெனியானா அந்த கம்பெனி தொடங்கிய 2 வருஷம் தான் ஆகுது. இந்த கான்ட்ராக்டுக்காகவே அந்த கம்பெனி தொடங்கப்பட்டிருக்குமோ? அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. இப்போ சேகர் பாபு அண்ணாச்சிருக்காரு, அங்கே போய் பிடுங்கண்ணா, அதை போய் பிடுங்கண்ணா, கோயில் நிலத்தை பிடுங்கண்ணா, அதை பிடுங்கண்ணா, இதை பிடுங்கண்ணா, இவ்வளவு கோடிக்கணக்கான நிலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது அப்படிலாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தேர்தல் அறிக்கையில் கோயில் நிலங்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்படும்னு சொன்னாங்களான்னு தெரியல. சொல்லியிருந்தா புனரமைப்பு செய்யப்படும் சொல்லியிருந்தாங்க. பல பேர் ஓட்டு போட்டிருக்க மாட்டான், ஏய் இவனுக்கு வந்துட்டு அந்த நிலத்தெல்லாம் பிடிங்கன்னு வாங்கலாம்பான்னு. அப்போது அதை வந்து வாலண்டியராக இன்றைக்கி செய்கிறாங்கல்ல. நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஏழை எளிய ஜனங்கள் நம்ம பக்கத்தில் இருப்பான், வேறு சமூகமாக இருப்பான், ஏதோ ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் ஆக்கிரமிச்சு விவசாயம் பண்ணிக்கிறாங்கன்னா அதை கூட விட்டுடலாம். பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள், பெரிய பெரிய கம்பெனிகள் 100 கணக்கில் ஆக்கிரமிச்சிருக்காங்கல்ல, அதையெல்லாம் எடுக்கணும் இல்லை. 1 ஏக்கர் 2 ஏக்கரை பிடிங்க ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஆமாம், அது சரியாக ஆகணும்னா எல்லாம் நம்ம தமிழ் சமூகம் தான், சரி இருக்கட்டும்னு கூட விட்டுடலாம். ஏன்னா ஏற்கனவே மூதாதையர் வச்சுருந்தா அவங்க வாரிசுக்கு தான் கொடுக்கணும்னு இருக்குது. அப்படி இல்லைன்னா நிலமற்றவர் எவ்வளோ பேர் இருக்காங்களே, எல்லாருக்கும் கொடுக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு மருத்துவமனை, இல்லை ஒரு பொது பயன்பாட்டிற்கான எஸ்சி மக்களுக்கான பொது பயன்பாட்டுக்கான ஏதாவது ஒரு விஷயங்களே அரசு செய்யலாம். ஆனால் அரசு அதை செய்வதற்கு மனசு இல்லை. இப்போ நீங்கள் அதிமுகவை கேட்டோம்னா திமுக பக்கம் ஆக்கிரமிப்பு இருக்குன்னுவாங்க, திமுகவை கேட்டோம்னா அதிமுக பக்கம் அது ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு. அண்ணா அறிவாலயம் முரசொலி அலுவலகம் கூட வந்து பஞ்சம் நிலத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருக்குது. இல்லை, அது திருமாவளவன் கூட சொல்லியிருக்காரு. ஒரு தடவை அதிமுக கூட்டணியிலேருந்து அவர் கூட்டணி மாற போகிறதா பேச்சு அடிப்படுகிறது. அப்போ நக்கீரன் ரிப்போர்ட்டு கேட்குறாரு, நீங்கள் அண்ணா அறிவாலயம் போவீங்களான்னு கேட்குறாரு. அதாவது கூட்டணி மாற போகிறீங்களா அப்படின்னு கேட்டோடனே அவர் சொல்கிறாரு, ஆமாம் அண்ணா அறிவாலயம் போவேன், அண்ணா அறிவாலயம் பஞ்சமி நிலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது, அதை மீட்டெடுப்பதற்கு நான் போவேன் அப்படின்னு சொன்னார். ஆமாம் அப்படின்னு சொன்னார். அப்போது இது எப்படி பயன்படுத்தப்படுகிறதுன்னா, இந்த சமூகத்தில் இருக்கிற 1-2 பேரை கூட வச்சிங்கன்னு, இப்போ ஒரு பிசிஆரில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரான்னு வச்சிங்களேன், ஒன்று நேராக வந்து தலைவராக உங்களால் ஒருத்தன் பிசிஆரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துறான், என்ன பண்ணலாம், நீ என்ன பண்ணுவ சொல்லு, நான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இயக்கத் தலைவர்களையும் இந்த ஆட்சியாளர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். அதனால் மக்களும் போராடி பார்த்துட்டு இப்போ ஒன்றும் முடியலப்பா, அதெல்லாம் வேஸ்ட்டுப்பா விடுப்பா அப்படின்னு மக்களும் கேட்டு சலித்து அவனும் போயிட்டான்.
அதால் இன்றைக்கு வந்து சீமான் அவர்கள் வந்து இதை சொல்லுவது அட்லீஸ்ட் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைக்கு பின்னால் இவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள், இவ்வளவு மக்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை கொடுங்க, அல்லது சம்மந்தப்பட்ட மக்களாவது கொஞ்சம் விழிப்புணர்வு நினைச்சு அதை தேடுங்க அப்படின்னு ஒரு தேடுதலை இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இது பண்ண பிறகு விடுதலை சிறுத்தைகள்லாம் ஆலோசனை கூட்டம்லாம் போடுறாங்க, பஞ்சம் நிலத்தை எப்படி மீட்கலாம், அடமானம் வச்சது பல இடங்களில் நீங்கள் தான், இன்றைக்கி மீட்கலாம்னு அட்லீஸ்ட் அவங்கள வந்து அந்த பக்கமாக திருப்பி விட்ருக்காருல. அதாவதுங்க பட்டியல் சமூக மக்கள் எங்கெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு ஜோக்காக தான் இருக்கும். டிசம்பர் 6க்கு இங்கேருந்து ஊப்பிக்கு பாபர் மசீதை கட்டுறதுக்கு கூட போராட்டத்துக்கு நாங்கள் போவோம், கல்லுகள்லாம் எடுத்து இங்கேருந்து போவோம், அந்த மாதிரி தமாசான போராட்டம்லாம் நாங்கள் பண்ணுவோம். ஆனால் எங்கள் போராட்டமே வந்து இங்கே வந்து எங்களால் நடத்தப்படுகிறதானா இல்லை. அப்படி இருக்கிற நிலையில் இந்த மக்களின் கோரிக்கையை ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகம் உட்காந்து பஞ்சம் இல்லை தான் எடுத்து கொடுங்களம்மா என் சகோதரனுக்கு அப்படின்னு இன்றைக்கு கேட்க வைக்கிறார்ல சீமான் அன்புமணி அவர்கள், சாதிவாரி கணக்கு அன்புமணி இந்த பஞ்சமி நிலத்துக்கு சீமான் கேட்க வைக்கிறார்ல, அது ஒரு மிகச்சிறந்த வேலைன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா என் பிரச்சனைக்கு நான் அழுவதை விட நான் எல்லார் பிரச்சனைக்கும் போய் அழுவேன். பொது தலைவர்கள் வந்து ஒரு தமிழ் சமூகத்தின் பால் இருக்கிற கோரிக்கையை பேசுவதுங்கிறது அது வந்து இந்த சமூகத்துக்குள்ள ஒரு நல்ல இணக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். நாளைக்கு உடனே எல்லாம் கேட்பான், சீமான் பண்ண உடனே நாளைக்கு எடுத்து கொடுத்துருவாங்க, கொடுக்கல, அதை நோக்கி ஒரு சமூகம் நகருதில்லை ஒட்டுமொத்தமாக. இல்லை ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒரு புரிதலை உருவாக்குது. நான் எனக்காக இன்னொருத்த வந்து பேசுகிறான்ல, பறையில் தான் பேசணும், ஒரு தலித்துக்கு ஒரு தலித் தான் பேசணுங்கிறத மாதிரி பொது தலைவர்கள் பேசுகிற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அது நம்ம அதுக்கு ஒரு 1,00,000 நன்றிக்கு மேலே தான் அண்ணன் சீமானுக்கு நம்ம சொல்லணும். இப்போ நம்ம ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி தான், திமுகனாலே சமூக நீதி, இது வந்து பெரியார் மண், இது அண்ணா மண், ஒட்டுமொத்தமான இன்றைக்கி பறையர் சமூக மக்கள், குறிப்பாக பட்டியல் சமூக மக்கள் படித்து மேலே வந்திருக்காங்க, அவங்க வந்து வேட்டி பேண்ட் ஷர்ட்டை போட்டிருக்காங்க, அவங்க வந்து வேட்டி சட்டை போட்டிருக்காங்க, தெருவில் இறங்கி நடக்கிறாங்கன்னா நாங்கள் தான் காரணம், நாங்கள் இல்லைன்னா இன்னும் அவங்க வந்து அடிமையாக இருந்திருப்பாங்க, தெருவில் போயிருக்க முடியாது, வேட்டி கட்டியிருக்க முடியாது, படிச்சிருக்க முடியாது, வேலைக்கு போயிருக்க முடியும்னு சொல்லி அடுக்கடுக்காக சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பெரியார் இந்த பஞ்சமி நில மீட்பு குறித்து எங்கேயாவது பேசியிருக்காரா, இல்லை அவர் இருந்த காலகட்டங்களில் அந்த போராட்டங்கள் நடந்திருக்கா? அதாவது கூலி உயர்வு கேட்டாலே ஏன்டா குண்டு போட்டு சாவறீங்க, அடிப்பட்டு சாவறீங்க, கொடுக்குறத வாங்கின்னு போக வேண்டியதானடா. நான் இந்த கம்யூனிஸ்ட்காரன் 4 பயல் உதறானுங்க பாரு, இவனுங்க தான் பிரச்சனையை ஏற்படுத்துகிறாங்கன்னு கீழ்வெண்மையில் பேசினவர். இவர் போய் நாளைக்கு வந்து நான் வந்து ரவிக்க போடுறதையே சகிக்காத ஒரு மனுஷன், ஆமாம் எனக்கு லேண்ட் இருக்குன்னு நினைப்பாரா? அதாவது லேண்ட் இருக்க விஷயமே தெரியாது அவருக்கு. முதல்ல இந்த ராமசாமி நாயக்கரையும் பட்டியல் சமூக மக்களையும் இணைத்து கேள்வி கேட்பதே தப்புன. தீக்காவின் பைலா என்பது ஒடுக்கப்பட்டோர் நலம் காக்கும் அமைப்பு தான். அது பிற்பட்டோர் நலம் காக்கும். அதில் எங்கே எஸ்சி வரோம் நாங்கள் அமைப்புங்கிற மாதிரி அது பட்டியல் சமூகம் இல்லாத ஒரு அமைப்பாகவும் இருக்காது. அப்படி தான் இருந்தது. இப்போ நீங்கள் ஒரே ஒரு லைன் காட்டுங்க, இந்த மாதிரி ராமசாமி இதை இவங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு, ஆனால் ஒன்றா இவனுங்க என்ன சொல்லுவோம், கோயில் நிறுவ போராட்டம் பண்ணார் வைக்கத்தில், இன்னும் இங்கே தானே பிடுங்கினாரு. அப்போது வைக்கத்தில் போராட்டம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆமாம், அங்கே போய் கலந்துக்கிட்டார், இடையில போய் கலந்துக்கினாரு, கொஞ்ச நாள் சிறையில் இருந்தார். அதுக்கப்புறம் அதுவும் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருப்பதால் அங்கே போனார். அதுவும் காந்தியின் செக்ஷன் படி தான். ஆமாம், இவராக போகல. சரி, நம்ம உடனே லேபிள் போட்டாங்க வைக்கம் வீரர்னு, நம்ம அதுக்கும் ஒரு மரியாதை தரோம். சரி, ஏன்னா கட்சி சொன்னாலும் நீ போகணும்ல. இப்போ இன்றைக்கி இருக்கிற காங்கிரஸ் கட்சியிலேருந்து தில்லியிலேருந்து சொன்னால் போவானா? போக மாட்டான்ல. அது வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து சிறப்புன்னு சொல்லலாம்னு வச்சுங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக அப்படி சொல்கிறான். அப்போது அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் எல்லா கோயிலும் நாங்கள் போயின்னு வந்துருந்தோம்னா, இப்போ நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளூரில் ஒரு கோயில் பிரவேசம் கூட்டு போனேன் எஸ்சி மக்களை. அப்போ இன்னமும் அந்த நிலையில் தான் மேல் பாதியில் இன்னைக்கு வரைக்கும் போக முடியல. அதை நம்ம பேசுங்க, நம்ம மேலே ஒரு வழக்கு போட்டு வச்சிருக்காங்க விழுப்புரத்தில், உங்கள் மேலே என் மேலேயும். தெரியுமா இல்லையா உங்களுக்கு? ஏதோ சொன்னாங்க. எனக்கு திடீர்னு வழக்கு போட்டேன்னாங்க. விழுப்புரத்தில் நான் எதுவுமே கூட்டம் பேசுகிறேன், இல்லை நீங்களும் ஏர்போர்ட் முடித்தியும் ஆனால் அம்மா பேசுகிறோம், அதுக்கு ஒரு வழக்கு போட்டிருக்கோம்னாங்க. சரி, பரவாயில்ல, அவங்களுக்கிட்ட எஃப்ஐஆர் இருக்குது, போடுறாங்க, திரும்பவும் வரலாறு மாறும்ல. ஒரு நாளைக்கு என்றைக்காவது ஒரு நாள் தமிழன் கையில் எஃப்ஐஆர் புகார்தாரர் யாருன்னு விசாரித்தேன். யார்? உங்க நம்ம அண்ணன் பசங்க தான். அவங்க அப்படி தானே செய்வாங்க. விசிகாவுடைய பொறுப்பாளர். அதில் ஏதோ காசு வாங்கின மாதிரி ஒரு விஷயம் இருந்தது, அதை நம்ம பேசணும். சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க தானே எல்லாமே இங்கே செய்கிறது. அப்போது
இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இங்கே பெருசுப்படுத்தப்படுகிறது. உண்மையிலே கோயில் நுழைவு போராட்டம் பண்ணிய வந்து வைத்தியநாத ஐயரையோ அல்லது கக்கனையோ இல்லை முத்துராமலிங்க தேவரையாவையோ யாரும் இங்கே பேசுகிறதுக்கு இல்லை. அவங்கள சாதி தலைவராக முத்திர குத்தி வச்சு. ஆமாம். அப்போது எதை எடுத்தாலும் இவங்க தான் சொல்கிறேன். நான் கூட பல இடத்துல சொல்லியிருப்பேன் இந்த காலேஜெல்லாம் வந்தது எப்போன்னு. ஏங்க 1800 அந்த லாஸ்ட் பீரியடில் ஷெனாய் நகரில் ஒரு பள்ளிக்கூடத்தை ஆங்கிலோ இண்டியன் ஜார்ஜ் ஆங்கிலோ இண்டியன் பள்ளின்னு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடியே தொடங்கியிருக்காங்க அந்த வெள்ளக்காரன். இவங்க இப்போ வந்து சொல்கிறானுங்க ஐயோ இல்லை 1715 தரங்கம்பாடியில் வந்து சீசன் பாலுக்கு வந்து பள்ளிக்கூடத்தை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தொடங்கிட்டாரு. அப்போ இவங்க இப்போ இடையில இப்போ வந்துட்டு சும்மா பஸ்ஸு கிளம்பி எவ்வளோ நேரம் ஆகுது, இடையில ஒரு 10 நிமிஷம் உனக்கு பஸ்ஸில் ஏறி இறங்கிட்டு நான் தான் என் பஸ்ஸையே கலப்பினேன், தள்ளி விட்டு கலப்பினேன், என்னால் தான் அந்த பஸ்ஸே ஓடுது அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளால் வந்து சகிச்சு கொள்ள முடியல. இல்லை இப்போ பஞ்சமி நிலத்தை ஒருவேளை நம்ம மீட்டெடுத்து போட்டோம்னா இந்த பஞ்சமி நிலத்தை வந்து வெள்ளைக்காரன் இருந்து பழைய சமூகம் வாங்கி கொடுத்ததே பெரியார்னு சொல்லுவானுங்க. நிச்சயமா. ஆனால் இன்றைக்கி ரெக்கார்ட் இருக்கிறதால அதை பேச முடியல. அது 1891 ஆமாம், அவர் பிறந்த 4-5 வருஷத்தில் அதால் பேச முடியல. இல்லைன்னா அதையும் சொல்லியிருப்பான். பட் அவர் தான் பண்ண 12 வயசுலேயே போராடி வாங்கி கொடுத்தாரு. வேணா இப்படி சொல்லுங்கள், பஞ்சமி நிலங்கள்லாம் பிடுங்கியது பெரியாரின் பேரன்கள் தான் அப்படின்னு வேணா சொல்லுங்கள். நாங்கள் அதை வேணா ஆமாம்பா நீங்கள் தான்ப்பா பிடுங்கினீங்க நாங்கள் ஒத்துக்கிறோம். அதால் இங்கே வந்துங்க தவறானது சரியாக காட்டப்பட்டிருக்குது, சரியானது எதுவுமே இங்கே காட்டப்படலை. அப்படிங்கிற போது தான் இந்த சிக்கலே வருது. இதை வந்து திடீர்னு யாராவது ஒருத்தர் பேசுகிற போது இவ்வளோ நாள் வேற ஒரு மாதிரி பேசினானே இவனுக்கு நான் திடீர்னு வந்து குறுக்கு சால் ஓட்டுறானோ அப்படின்னு உண்மையை சொல்கிற நம்ம மீது தான் இவங்களுக்கு வந்து காழ்ப்புணர்ச்சியே வருது. அதுபோல் சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் வந்து அருந்ததிய சமூக மக்களுக்கான உள் இடஒதுக்கீட்டை வந்து எதிர்க்கிறாங்க. இது அருந்ததிய சமூக மக்கள் மீதான ஒரு காழ்ப்புணர்ச்சி. பழைய சமூகத்துக்கும் கீழாக ஒரு கீழ்மட்ட நிலையில் இன்றைக்கி வந்து துப்புரவு தொழிலாளர்களாக, தூய்மை பணியாளர்களாக கீழ்நிலையில் பணி செய்யக்கூடிய அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க முன்னேற்றமும் கொடுக்கப்பட்ட அந்த உள்ளீடு எதுக்குறது சமூக நீதிக்கு எதிரானது அப்படிங்கிற கருத்து வைக்கப்படுது. இந்த அருந்ததியர் உள்ளீடு நீ எப்படி பார்க்குறீங்க? அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அதாவது அருந்ததுன்னு இல்லை, யார் கீழே இருந்தாலும் அவனை தூக்கி விடணுன்றது தான் நம்முடைய எண்ணம். ஆனால் நீங்கள் கொடுப்பதில் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. இப்போ நீங்கள் 59 அதுக்கப்புறம் ஒரு 10 அதை நடைமுறைப்படுத்தப்படல, மிச்சம் இருக்கிறதுல நீ 10 கூட கொடு. நீ ஏதாவது பொய் கணக்கு சொல்லு, இல்லை உண்மை கணக்கு சொல்லு. ஏன்னா கணக்கே இல்லைப்பா நான் போட்டு கொடுத்தோம்பா ஏதோ ஒரு பாசத்தில் கொடுத்துட்டோம்பான்னு கூட கொடுங்க. ஆனால் ஏற்கனவே இங்கே சமூக சூழலில் ஒரு 3 பெரும்பிரிவாக இருக்கிற பறையர், தேவேந்திர குல வேளாளர், அடுத்து சக்கிலியர்கள், இதில் ஏற்கனவே ஒரு அடிதடி நடக்குது. எந்த அவன் எடுத்துட்டான் வந்து இவன் எடுத்துட்டான் அதுன்னு ஒரு பிரச்சனை போகுது. அப்போது நீங்கள் ஒரு ஜட்ஜு தலைமையில் ஒரு கமிட்டி போடுறீங்க, ஒரு குழுவை போட்டு கமிஷனை போட்டு ஆராயிறீங்க. அதில் வந்து 2.8% இருப்பதா நீ எதை வச்சு சொன்ன? கணக்கெடுப்பு இப்போ எப்படி வன்னியருக்கான 10.5 கேன்சல் ஆச்சு, ஆனால் இது கேன்சல் ஆகலை. ஏன்னா இவர் கருணாநிதி ஒரு பாசத்தோடு அந்த வகையராவை சேர்ந்த ஒரு ஜட்ஜை போட்டு ஒரு இதை போட்டு கமிட்டியை போட்டு அதை ஆராய்ஞ்சு ஏற்கனவே பல மாநிலங்களில் இந்த இடஒதுக்கீடு கொடுத்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் வாங்கி எப்பா இதெல்லாம் சரியாக பார்த்து இது எந்த காலம் கொண்டும் இது வந்து ரிட்டர்ன் ஆகிடக்கூடாது அப்படின்னு பார்த்து பக்கமாக ஒரு ஆணையை போட்டிருக்காரு. நம்ம திரும்ப சொல்லுது, நீ தனியாக கொடு, தனியாக 5 கொடு 10 கொடு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி ஆமாம் இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லி அவங்க தனியாக 10 விழுக்காடு கொடுத்தாங்களோ அது மாதிரி கொடு, அது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 18 ஒரு 3 கொடுத்துட்டு 15லேயும் முன்னுரிமை அப்படின்னு ஒரு கிளாஸ் போட்டிருக்கீங்க. ஆமாம். அப்போது அந்த அடிப்படையில் அவங்க பல இதில் வந்து அவங்க முன்னாடி ஆமாம். இன்றைக்கி கிட்டத்தட்ட யூனிவர்சிட்டிகளில் ஒரு 150 இளைஞர்களுக்கு மேலே எல்லாமே அவங்களா இருக்கிறாங்க. அது என்ன தான் கீழே இருக்கிறவனால இப்போ இவங்களும் கீழே இருக்கிறவங்க தானே. இப்போ பறையர்கள் கொஞ்சம் படிச்சிருக்கோம், அதில் வந்து 76 பிரிவு இருக்குது. 76 நீங்கள் ஒரு 5,000 தனியாக போயிட்டீங்க. பறையரில் 76 பிரிவு இருக்குது. அதாவது அந்த எஸ்சி ஷெட்யூலில் வெளிச்சத்தையே பார்க்காதவங்களாம் இருப்பான்ல, நிறைய பேர் இருக்காங்க. பள்ளிக்கூடம் என்னென்னே தெரியாத சமூகமும் இருக்கும்ல, ஒரு அரசாங்கம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு தெரியாத பிரிவு கூட அதில் இருக்குல்ல. அப்போது எல்லாருக்கும் அது போய் சேரணும்ல. ஒரே பிரிவு நான் வந்து ஒட்டுமொத்தமாக 18 இருக்கிற போது பறையரே எடுத்தாலும் தப்பு தான். கண்டிப்பாக தேவேந்திர குல வேளாளர்னு சொல்லிக்கிற அவர்கள் எடுத்தாலும் தப்பு தான். அது எல்லாருக்கும் போய் சேரணும். அப்படி இருக்கிற போது ஒரு 3% உனக்கு தனியாகவும் கொடுத்துட்டு இந்த 15ல் உன்னை கூப்பிட்டு மேலே வச்சுட்டா 1-2 வேக்கண்ட் வருகிற போது முதல் ப்ரிஃபரன்ஸ் நீ வந்துடுற. ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் மாதிரி கொண்டு போயிடறாங்க. அப்போ ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு போஸ்ட்டு காலி ஆகுதுன்னு வச்சுங்க, நீ வந்துடுற. அடுத்து அவன் ரிட்டையர்ட் ஆகி ஒரு 40 வருஷம் ஆன பிறகு தான் அடுத்த செக்ஷனுக்கு அது வரும்.
அது வரைக்கும் காத்திருக்கணும். அது வரைக்கும் காத்திருக்கணும். அப்போ இது ஒரு சமூக அநீதி தானே. அப்போது இதை கருணாநிதி ஒரு பாசத்தோடு கொடுத்துட்டாரு, ஒரு மொழி பாசத்தோடு கொடுத்துட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம். தொடர்ந்து அதற்கான போராட்டங்களை நம்ம பண்ணுற போது இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க ஒருத்தன் கீழே இருக்கான்னா அவன் மேலே வரது உங்களுக்கு பிடிக்கல சார். இப்போ நம்ம கக்கூஸ் போகிறோம், நம்ம தான் கழுவுறோம். கழுவிட்டு எதுக்கு ஹேண்ட் வாஷ் ஒன்று வச்சுருக்கோம், என்ன உண்டு தானே, தண்ணி ஊற்றி தானே கழுவுறேன். அதை கழுவிட்டு வாஷ் பேஷனில் கழுவிட்டு வரோம். அப்படி இருக்குது நம்மள்தே. ஒரு பொதுவாக இன்றைக்கும் நம்ம சென்னை இவ்வளோ வளர்ந்த ஊர் சென்னை மாநகராட்சி சொல்லுமே, வெறும் ஜட்டியை கட்டுன்னு கோமணத்தை கட்டு இறங்குறானா இல்லையா? கண்டிப்பாக அது உண்மையிலேயே கொடுமை. அது பெரும் கொடுமை. அதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்ல. ஏன்னா நிலாவில் தண்ணிக்கு தான் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நாங்கள் டெக்னாலஜி ஆகிட்டோம்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்னும் மனித மனத்தை ஒரு 100 மீட்டரில் இங்கே அடைப்பா அங்கே அடைப்பா உள்ள என்ன பீ தானே இருக்குது உள்ள, அதை கண்டுபிடிக்க ஒரு மிஷின் இருக்குது. இல்லை இதை ஒரு ஜெட்டு மாதிரி வச்சு அடித்து எடுக்கிறதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிக்க வந்துருச்சு, அதை பயன்படுத்தலை இன்னும். அதை தான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு அந்த அக்கறைங்கிறது உண்மையிலே இருந்திருந்தா ஒரு 500 கோடி ஒதுக்கி இந்த மாதிரி என்ன அது மனுஷன் 500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் நடக்காதுண்ணே. கழிவறையை சுத்தம் பண்ணுறதுக்கு 500 கோடியை தனியாருக்கு ஒதுக்கிருக்காங்க. 1000 சில்லற கோடினா அது, அதாவது 3 ரூபாய் 14 காசு இருந்த காசை இப்போ 363 ரூபாய்க்கு மாற்றிருக்காங்க. 363 ரூபாய்க்கு இன்னைக்கு மாற்றி ஒரு நாளைக்கு அதாவது ஒரு பாட்டில் ஹார்பிக் வாங்கி உள்ளே ஊற்றிடுவாங்க போல டெய்லி. ஏன்னா தேனை ஊற்றி கழுவுனா கூட வராது, அப்படி வராதுண்ணே. இன்றைக்கி 363 ரூபா 9 காசு ஒரு டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி மாற்றி ஒரு சீட்டுக்கு. அதாவது கக்கூஸ் போகிறது இன்றைக்கி உயர்ந்திருக்குது. ஆனால் கக்கூஸ் போகிறோம் அப்படியே தானே இருக்கிறான். அதில் போகிற மக்கள் நம்ம அப்படியே தான் இருக்கணும். ஒரு சமயம் கூட சொன்னாங்க, இலவச அரிசியை தின்னுட்டு கக்கூஸுக்கு போனால் வீட்டில் 5 பேர் இருந்தால் 20 ரூபா கேட்குறான்றாங்க. அப்போது கலைஞர் அரிசி 1 ரூபா விழிஞ்சா கக்கூஸுக்கு 4 ரூபா ஒரு 3 ரூபா 18 காசு இருந்ததை இன்றைக்கு ஒரு நிறுவனத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து 1167 கோடி ரூபா ஊழல் நடந்திருக்குது. சரி, அந்த கம்பெனி ஏற்கனவே கக்கூஸ் கவுன கம்பெனியானா அந்த கம்பெனி தொடங்கிய 2 வருஷம் தான் ஆகுது. அப்போது நம்ம இப்படி கணக்கு பண்ணி பார்த்தோம்னா இந்த கான்ட்ராக்டுக்காகவே அந்த கம்பெனி தொடங்கப்பட்டிருக்குமோ அப்படின்ற எண்ணம்லாம் வருது. அப்படி அவன் பண்ணியுமே எங்கேயுமே சுத்தப்படுத்தப்படலை, நாரி தான் கிடக்கு டாய்லெட்லாம். இல்லை அப்படி என்ன 363 ரூபாய்க்கு என்ன ஊற்றுவீங்க அதில்? ஒன்றும் புரியலையே. ஆவின் பால் 10 பாக்கெட் ஊற்றிடுவாங்களோ? அப்படி ஊற்றினா கூட ஒரு பால் 25 ரூபான்னா கூட எவ்வளோண்ணா ஆகிட போகுது? 10 லிட்டர் ஊற்றினா கூட அவ்வளோ வரலையே. இன்னும் எந்த நேரம் நம்ம இப்போ கக்கூஸ் போக பின்னாடி ஒருத்த உட்காந்து ஊற்றினே இருப்போனா எப்படி? இது அபிஷேகம் பண்ணுவாங்கல்ல, திரவியம், பால் அபிஷேகம். அப்போது இன்றைக்கி ஒரு 2152 கோடிக்கு போய் சண்டை போட்டு நிற்கிறாங்களாம். கண்ணுக்கு தெரிஞ்சு 1167 கோடி. அதாவது ஊழல் பண்ணலாம், பீல கூட ஊழல் பண்ணுவாங்க. அதில் மட்டும் பண்ணல, சாப்பாட்டில் ஊழல், ரேஷன் கடையில், சரக்கில் ஊழல், டாஸ்மாகில். அதை போய் 2 சாப்பிட்டுட்டு சரக்கை போட்டுட்டு பாத்ரூம் போனால் அங்கேயும் ஊழல். என்ன இப்படி இருந்தால் எப்படி? இதில் நீங்கள் மத்திய அரசு காசு கொடுக்கலாம் விட்டு போய. நான் கூட சொல்கிறேன், எப்பா நீங்கள் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறீங்களா, 20 ரூபா உங்கள் பள்ளி குழந்தைங்களின் கல்விக்காக ஒரு 10 ரூபா கொடுனா குடிக்காரன் கொடுக்க மாட்டேன். நான் சொல்ல போகிறேன், தாராளமாக கொடுப்பாங்க. கொடுத்துட்டு போகிறோம்பா. ஏமா நீங்கள் இங்கே சண்டை போடுற மாதிரி இங்கே ஆக்ட் கொடுத்துக்கணும், அந்த எரிக்கிறேன் அதை எரிக்கிறேன் இந்த சில்ட்ரன் ரிலீஃப் ஃபண்டுன்னு சொல்லி இந்த பெரிய பெரிய நிறுவனங்களை போயிட்டு நம்ம துணி மால்லாம் 5 ரூபா கேட்குறாங்க, 20 ரூபா 20 ரூபா நம்ம கொடுக்குறோம். அது மாதிரி குடிகாரன் அழகாக கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி கொடுத்துருவாங்கல்ல. அதை விட்டுட்டு இவ்வளவு கோடிக்கணக்கான ஊழல்களை பண்ணி எந்த பணத்தை கொண்டு போய் நீங்கள் எங்கே தான் வைப்பீங்க? பிடிஆர் சொன்ன மாதிரி எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்கல்ல. அப்போது இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போகிற போது இவர்களுக்கு எரிச்சல் அதிகமாகிறது. இதையெல்லாம் பேசுகிற போது குறிப்பாக தமிழர்களாக இருந்து, இப்போ வேறு யார் பேசுகிறான், வேறு யாரும் பேசலையே. அப்போ தமிழர்களாக இருந்து இதை நம்ம பேசுகிற பொழுது என்ன நெருக்கடி தரலாம்? இவன் சொல்கிறதுக்கு எதுக்குமே பதில் சொல்ல முடியல. சரி எதையாவது சொல்லுங்கப்பா, என் காதுக்கு வராமல் பார்த்துங்கப்பா அப்படின்ற மாதிரி இவங்க அதை ஊக்கப்படுத்தி இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுத்தவர்கள் மீது தொடர்ந்து அவதூறுகளை பரப்புகிற வேலையை இந்த அரசாங்கங்கள், இந்த திராவிடம் செய்துன்னு தான் நம்ம. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிற கட்சிகள் இது தேர்தல் அரசியலை நோக்கி கூட்டணி கட்சிகளாக மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி சமூக ஊடகங்களில் வைக்கப்படுது. ஏன் மாறினா என்ன? அதாவது எல்லாமே ஓட்டை நோக்கி தான் போகுது. இங்கே யாரும் ஆயுதம் எடுத்து இல்லை நாங்கள் நக்சல் பாரிகள்னு இங்கே யாரும் எந்த இயக்கமும் இல்லை, அது நடைமுறையில் சாத்தியமும் இல்லை.
நான் இன்றைக்கி கேட்குற விஷயம் சரியா தப்பா அதை மட்டும் பேசுங்க. நாளைக்கு எங்கே போய் எங்கே நின்னா என்ன? இப்போ அண்ணன் அதுக்கான நோக்கம் இருக்கான்னு கேட்குறேன். இப்போ உங்களை போன்றவர்களுக்கு நீங்கள் பொதுவானவராக இருக்கீங்க. இப்போ அண்ணன் அன்புமணி தனியாக நிற்கிறாங்க, அண்ணன் சீமான் தனியாக நிற்கிறாங்க, நீங்கள் பொதுவான ஆளாக இருக்கீங்க. இதை இணைப்பதற்கான ஏதாவது திட்டம் இல்லை இதை இணைக்கணும் அப்படிங்கிற ஆசை ஏதாவது இருக்கா? இல்லை, நான் வெளிப்படையாக சொல்லுவேன். சீமானன் கூட ஏதாவது ஒரு கூட்டணிக்கு போகணும்னு நான் நிறைய இடத்துல சொல்லுவேன். ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்கணும்னு நாம் வெளியில் சொல்லி பேசுறது இல்லை, சட்டமன்றத்தில் செஞ்சு காட்டணும். இப்போ விஜயகாந்த் வந்து கூட்டணி வச்சு ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சு எதிர்கட்சி தலைவராக மாறினார். அவர்கிட்ட அவர் நல்ல மனுஷனாக இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு அரசியல் இல்லை, அதால் அது தோற்று போச்சு அப்படின்னாரு. ஆமாம், அதால் அது தோற்று போச்சு. நீங்கள் அதே நிலையில் அண்ணன் சீமானை கணக்கு பண்ணி பாருங்கள். ஒரு தடவை எதிர்கட்சியாக வந்தவர் அடுத்த தடவை நிச்சயமாக ஆளுங்கட்சியாக வந்துடுவார். ஏன்னா அதை ஹேண்டில் பண்ண அவருக்கு தெரியும். அந்த அரசியல் அதை இயக்கும்ல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் ஆனால் அண்ணன் வந்து நான் எங்கிட்ட கூட்டணி வர்ற அளவுக்கு வளரட்டும் அப்படின்னு அவர் ஒரு திட்டத்தோடு இருக்கார். சரி, அவர் பார்வையில் அது சரியாக இருக்கலாம். நம்ம பார்வையில் எவனால தான் ஏன் கத்தி நிற்கிறது இவனுங்க கூட வெற்றி தேவைப்படுது. நாம் நல்லவன்னும் போது ஒரு நான் நல்லவன் பண்ண பாரு. இப்போ நாம் சொல்கிறோம்ல 44 பேர் வந்து சட்டமன்றத்தில் இல்லை, அந்த மனசாட்சி நம்ம வெளிப்படையாக பேச நானும் இந்த 10 வருஷமாக தீவிரமான அரசியல் இருக்கேன். சட்டசபையில் இந்த எம்எல்ஏ மானங்கனியாக கேட்டாருங்க அப்படின்னு இந்த 10 வருஷத்தில் ஒருத்தர் கூட சொல்ல முடியல நம்மளால. ஏன்னா மானங்கிட்ட கூட கேட்க வேணானே, கொஞ்சமாவது இருக்கிற மாதிரியாவது மூச்சு விடுங்கடா. இப்போ நீங்கள் எந்த சமூகத்துக்கும் 44 பேர் ஒரு சமூகத்திலேருந்து போகிறானா? இல்லை, எங்கள் சமூகத்தில் 44 பேர் போகிறாங்கண்ணே. ஏன்னா ஒவ்வொரு சட்டமன்றத்தில் 44 பேர் இருந்தால் அந்த சமூகம் எங்கே போய் நின்று இருக்கணும்? எவ்வளோ பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிருக்கணும். குறைஞ்சபட்சம் வேங்கவேல் குறிச்சோ இல்லை, பாதிக்கப்பட்டவனே எஃப்ஐஆர் போடுறாங்க, குற்றம் சாட்டுறாங்க. அதை கூட ஒரு பையன் கேட்க மாட்டானே, யாருமே ஒருத்தரும் பேசலையா? அரசுக்கு வந்து வேங்கவேல் மக்கள் மீது தலித் மக்கள் மீது வந்து அடக்குமுறை ஏவனுங்கிற எண்ணம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ சீமான் கட்சியிலேருந்து ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. வெளியில் அதை இதெல்லாம் பேசுனீங்க, உங்கள் அண்ணா அதை பேசினார் இதை பேசினார், ஏன் இதை கொஞ்சம் பேசினா தான் என்னவா அப்படின்னு கேட்பதற்கு நமக்கு உரிமை இருக்கு. ஏன்னா நீ என்கிட்ட வந்து என்னென்னவோ பேசியிருக்கல, இப்போ ஏன் பேச மாட்டேன்? கேட்பது உரிமையோடு கேட்கலாம்ல. நீங்கள் பாருங்கள், இவன் பேசுகிறான், அந்த கடவுள் கூட கேட்டால் தான் கொடுப்பாரு, திராவிட கடவுள் கேட்காமையே கொடுப்பாருங்கிறான் எங்கால். அப்படி இருக்கிற போது நமக்கு ஒரு எண்ணம் தோணுது, அது அண்ணன் தான் முடிவு பண்ணும். ஏன்னா கன்சிராமன் சொல்லுவார், எதனையும் பயன்படுத்துவோம், எதற்கும் பயன்பட்டுறக்கூடாதுன்னு. நான் சரியாக இருக்கிற போது நான் எதனையும் பயன்படுத்துவேன். பிஜேபியோட கூட்டு வைக்கிறாரு. என்னங்க இப்படிலாம் பேசுனீங்க, அம்பேத்கரஸுக்கு பிஜேபி எதிரானதுங்க, அவர் கூட கூட்டு வச்சிங்களா? என் சமூக முன்னேற்றத்துக்கு, என் சமூக விடுதலைக்கு நான் எதனையும் பயன்படுத்துவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த மாதிரி நம்மளாம் நினைக்கிறோம். அது அண்ணன் என்னைக்கு நினைக்கிறேன். இல்லை இல்லை, பொதுவாக அதாவது பிஜேபின்னு இல்லை, பொதுவாக அவர் சொன்ன தத்துவம் நான் சரியாக இருக்கிறேன், எந்த ஆயுதம் கிடைக்குதோ அதை எடுத்து நான் பயன்படுத்துவேன், அவ்வளோதான். அது என் சமூக விடுதலுக்காக, என்னுடைய நோக்கம் தெளிவானது இல்லை. ஆமாம், நான் சரியானன்ற போது நான் யாரோடு இருந்தாலும் நான் சரியானவனாகவே இருப்பேன். அந்த தன்னம்பிக்கை இல்லாத இங்கே இருக்கிற கூட்டம் தான் இவன் திமுக கூட போய் நின்னா திமுகவாக மாறிடுறான், அதிமுக கூட போய் நின்னா அதிமுகவாக மாறிடுறான், காங்கிரஸ் கட்சி கூட போயிருந்தால் சோனியாவோட வீட்டில் ஒரு ஆளாக மாறிடுறாங்க. இப்படி இருக்கிற போது அப்புறம் எப்படி இவர்கள் மீது நமக்கு திமுக காரங்கள் பெருமை கொள்கிறேன்னு சொல்லி பேட்டி விட கொடுப்பாங்க. நம்மெல்லாம் சேர்ந்து இவரை முதல்வர் ஆக்கணுவோம். இவர் சொல்லுவார், நாங்கள் அடுத்து திமுக ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். இப்போ ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கலாம் சேர்ந்து திராவிடத்தை அழிக்கணும்னா, இல்லை திராவிடத்தை காப்பாற்றுவதற்கு 3வது ஒரு குழலா நான் இருப்பேன். 2 குழல் தான் துப்பாக்கியில் யூஸு. இப்போ யூஸ் இல்லைனாலும் ஒரு குழலா என்னை வச்சுங்கப்பா, அது எதுக்கு, எந்த ஓட்டது அப்படிங்கிற போது இது ஒரு இயக்கத்தின் மீதான பேச்சு இல்லைண்ணா, இது ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்தின் மீதான பார்வையாலாம் மாறும். சமூக பிரதிநிதியாக நீங்கள் இருக்கீங்க. ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறவங்க சும்மா சரத்குமார்லாம் அந்த மாதிரி நீங்கள் எப்போ முதல்வர் ஆவீங்கன்னு எங்கள் மாமியார் கேட்டாங்க அப்படின்றார்ல. அப்போ கட்சிக்காரர்கள் குறைஞ்சபட்சம் எங்கள் அண்ணன் முதல்வர்னு கூட சொல்ல முடியலையே. இப்போ நம்ம இப்போ 2026 சீமான் முதல்வர்ன்றோம். இப்போ ப்ராக்டிக்கலாக அதில் சில சிக்கல்கள் இருக்குது, ஆனால் நாம் அதை நோக்கி போகிறோம். அது ஒரு இலக்கு, அதை நோக்கி நாம் போகிறோம். அதை விட அதற்கு தகுதியானவன் நான், அதுதான் முக்கியம். 2026 முதல்வர் சீமான்னா அந்த தகுதி உடையவர் சீமான் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போது அந்த தன்னம்பிக்கை கூட இல்லாமல், அந்த ஒரு தெளிவு கூட இல்லாமல், இல்லைங்க நீங்களாம் பார்த்து ஏதாவது செய்யுங்க அப்படின்ற இந்த சமூகம் இருக்குல்ல,
அதில் இந்த மாதிரியான பேசுகிறவர்கள் இப்படி தான் இருப்பாங்க. நிறைய கேள்விகளுக்கு மனம் திறந்து பேசியிருக்கீங்க. பஞ்சம் நிலம் குறித்தும் சாதிவாரி கணக்கு கொடுத்தும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. உங்களுக்கு நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து